எம்எஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே அடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான பழம் காய்ச்சி இருக்குங்க. அந்த பழத்தோட டேஸ்ட் எந்த மாதிரி இருக்கும், எப்படிலாம் நம்ம பராமரித்தா நம்ம ஊர் கிளைமோட வருமானு நிறைய பேர் கேட்பீங்க. தம்பி இதெல்லாம் நம்ம ஊருக்கு வருமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற செடி தான் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லூபி. ஓகேங்களா, இந்த ஸ்வீட் லூபி பழம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலே காய்க்குங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட் இருக்குது, சின்ன பிளான்ட்ஸ் இருக்கும். நீங்கள் எப்போ வேணுமோ நம்மக்கிட்ட நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, மொட்டை மாடியில் வச்சுக்கலாம். ஒரு க்ரோ பேக்லேயே வளரக்கூடிய வெரைட்டி தான் இது. எல்லா ஊருக்கும் டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளரக்கூடிய செடி. ஓகேங்க, எப்போ தம்பி இதெல்லாம் குளிர் பிரதேசத்தெல்லாம் வரும், நம்ம ஊரில் வருமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், காய் காய்ச்சிருக்குதே நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு காய் காய்ச்சின்னு நல்லா கலரை பாருங்கள். ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் கோலி விளையாடுங்களா, அந்த கோலி சைஸில் இருக்கும். கலரை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இன்னும் நல்லா டார்க் பிளாக் கலராக மாறும். இப்போ ப்ரௌன் கலர் மாறி இதை விட்டால் காயே இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே காய்கள் தான் இருந்துச்சு. ஒவ்வொரு காயும் அப்படியே காயாக இருக்கும்போது பறிச்சிடுறாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் பார்க்க வரவங்க, செடி வாங்க வரவங்க எல்லாமே பறிச்சிடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் 3 பிஞ்சுகள் எடுத்துருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சுகள் வச்சுருந்துச்சுங்க. இந்த மேலே ஃபுல்லாகவே பிஞ்சுகள் பூக்கள் வச்சிருந்துச்சு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தர வர க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்குங்க. பட்டிங் பிளான்ட்டு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து 15 க்ரோ பேக் தான் வச்சுருக்குங்க. ஃபுல் காய் வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த சின்ன பிளான்ட் இருக்குது, பெரிய பிளான்ட் இருக்குது. நம்ம இதோட பெரிய பிளான்ட் இருக்குது. ஓகேங்களா, அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். டேஸ்ட் வந்து நாம் சொல்கிறத விட நம்மக்கிட்ட இருக்கும் யாரும் ஒரு ஆள் சொன்னால் எப்படி இருக்கும். இப்போ வாங்க பழத்தை பறித்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை பறிக்கலாம். நம்ம ஊருக்கு வருமானு தெரியல. நான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் மேலெலாம் பார்க்கலாம். ஓகே, ஆனால் எந்த இதுலேயும் வரல, நம்மளே பிளான்டேஷன் பண்ணி வச்சது. இப்போ பழத்தை பறிக்கிறேன் பாருங்கள். நம்ம நர்சரியில் வேலை செய்கிற ஒரு அக்கா. ஓகே, ஆனால் அவங்க பேர் சாந்தி அக்கா. அவங்க தான் இந்த டேஸ்ட்டை சொல்ல போகிறாங்க. ஓகே, ஆனால் 1 2 3 வாங்க பழம் பறிக்கலாம். பழம் பறிச்சாச்சு. பழத்தோட பார்த்தீங்கன்னா சைஸ் இந்த மாதிரி இருக்குது. நல்லா கோலியாட்டம் இருக்குது. பார்த்தீங்கன்னா கோலி கூட வரலாம் அந்த மாதிரி இருக்குது. பழம் லைட்டாக அப்போ தான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்க எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்து பண்ணுவாங்க. சாந்தி அக்கா அவ்வளோ விதை இருக்கும், சீட்ஸ் இருக்கும். மேலே ஃபுல்லாக சதையை காட்ட அப்படியே. இது பார்த்தீங்கன்னா சதை எல்லாமே உங்களுக்கு தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா சதை பற்று ஒல்ல ஒரு சீடு இருக்கும். ஓகேங்களா, விதை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது விதை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர் வெரைட்டி. ஓகேங்களா, ஸ்வீட் லூபிலே வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர் வெரைட்டி, தாய்லாந்து வெரைட்டி. ஓகேங்களா, இதில் வந்து புளிப்பு இனிப்பு நிறைய கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் துளுராலாம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு வெரைட்டி. இது எப்படி இருக்குது டேஸ்ட்டு ஸ்வீட் வெரைட்டி நம்ம சொல்லியிருக்குங்க. இப்போ இவங்களே சொல்லுவாங்க ஸ்வீட்டாக இருக்கா எப்படி இருக்குன்னு. அந்த எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. நான் இனிப்பாக இருக்கா? இனிப்பாக இருக்குது. அதுதான் மெயின். இனிப்பாக இருக்கா புளிப்பாக இருக்கா? இனிப்பாக இருக்குது. இனிப்பாக இருக்குது. பார்த்துக்காங்க, நான் வந்து சும்மாலாம் சொல்ல மாட்டேங்க, இருக்கிறதே சொல்கிறேங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து புளிப்பு ரகமும் இருக்குது. ஓகேங்களா, நம்மக்கிட்ட இனிப்பு ரகம் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக தான் நம்ம இந்த பழத்தை எடுத்து காட்டுறேங்க. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் செடிகள் வேணால் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். சூப்பரான தரமான செடி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் புஷ் ஆரஞ்சுலாம் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக காய் காய்ச்சிருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்கபோன் ஆரஞ்சு, வியட்நாம் சாத்துக்குடியெலாம் இப்படி காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக 1 2 இங்கே பாருங்கள் எல்லாமே பிஞ்சுகள் பாருங்கள். கிட்டத்தட்ட 30 40 காய்கள் இருக்குது. ஆனால் இத்தனை காயமாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே பறிச்சிருவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ மியாசாக்கி மாம்பழமே நான் பறித்து நாங்கள் சாப்பிட்டோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அணில் சாப்பிட்றதுனால வீடியோ போட முடியல. பட் நாங்கள் பறித்து சாப்பிட்டுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட தரமான குவாலிட்டி. ஒரு மொட்டை மாடியிலேயாவது, ஒரு சின்ன க்ரோ பேக்லேயாவது, இல்லை ஒரு நிலத்திலாவது, வீட்டை சுற்றியாவது இந்த மாதிரி பழச்செடிலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேரடியாக நம்ம நர்சரிக்கு வந்து வாங்கிக்கலாம். இல்லை ஆன்லைன் மூலமாக வாங்கினா நாங்கள் எம்எஸ்எஸ் அனுப்புவோங்க. ஒரு ரீசார்ஜ் நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட நுழைவு கதிரல். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.